வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போர் தொடங்கிய போது காசாவில் தெரிந்த காட்சிகள் போல இப்போது மேற்கு கரையில் தெரிய தொடங்கிவிட்டன. இராணுவ வாகனங்களின் நடமாட்டங்கள், வெடிச்சத்தங்கள் என ஒரு போர்க்களமாக மாறத் தொடங்கிவிட்டது மேற்கு கரை. மேற்கு கரையில் ஜெனினுக்கு தெற்கே உள்ள கபாட்டியா நகரில் உள்ள விவசாய கட்டிடத்தை இஸ்ரேலிய படைகள் தகர்த்து விட்டதாக பாலஸ்தீனிய ஆணையத்தின் வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வஃபா கூறிய தகவலில் ஜபல் அல் ஜஹாத் பகுதியில் இருந்து பலத்த வெடிச்சத்தம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து புகைமூட்டம் எழுந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெனின் நகராட்சியின் செய்தி தொடர்பாளர் பஷீர் மாதாஹின் இஸ்ரேலிய ராணுவம் ஜபாலியாவில் செய்ததை மீண்டும் மீண்டும் ஜெனின் அகதிகள் முகாமில் செய்கிறது என்றும் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமை குறிப்பிட்டு ஒப்பிடுகிறார். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ராணுவம் பல வாரங்களாக கடுமையான போருக்கு பின்னர் அந்த அகதிகள் முகாமை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 1948ஆம் ஆண்டு போரில் பாலஸ்தீனியர்கள் நக்பா அல்லது பேரழிவு என்று அழைக்கப்படும் இராணுவ நடவடிக்கையிலிருந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனியர்களின் சந்ததியினர் தங்கியிருந்த ஒரு நெரிசலான அகதிகள் முகாமில் குறைந்தது 12 புல்டோசர்கள் வீடுகளையும் உள்கட்டமைப்புகளையும் இடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். இஸ்ரேலிய இராணுவ பொறியியல் படைப்பிரிவுகள் நீண்ட காலம் தங்குவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதையும் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவிலான சிறப்பு பகுதிக்கு தண்ணீர் டேங்கர் மற்றும் ஜெனரேட்டர்களை கொண்டு வருவதனையும் காண முடிகிறது என்றார். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பாலஸ்தீனியர்களின் இரண்டாவது இன்டிஃபாடா எழுச்சிக்கு பின்னர் ஆளற்ற விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் பல தசாப்தங்களில் முதன்முறையாக கனரக போர் டேங்க்களின் ஆதரவுடன் இஸ்ரேலிய துருப்புக்களின் பல படைப்பிரிவுகளை உள்ளடக்கிய தற்போதைய இராணுவ நடவடிக்கை தான் மேற்கு கரையில் இதுவரை நடந்த இராணுவ நடவடிக்கைகளில் மிகப்பெரியது. துல்கர் மற்றும் ஜெனினுக்கு அருகிலுள்ள நூர் ஷம்ஸ் என்ற 2 அகதிகள் முகாம்களில் உள்ள பெரிய அளவிலான மக்கள் தொகை தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது என்று மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகளுக்கான மோஷே தயான் மையத்தின் பாலஸ்தீனிய ஆய்வு மன்றத்தின் தலைவராக இருக்கும் முன்னாள் இராணுவ உளவுத்துறை அதிகாரி மைக்கேல் மில்ஸ்டீன் கூறினார். இந்த பெரிய அளவிலான மூலோபாயம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கடந்த காலத்தில் இது போன்ற ஒரு நடவடிக்கையை நாங்கள் காணவில்லை என்பதில் சந்தேகம் இல்லை. பல தசாப்தங்களாக அகதிகள் முகாம்களில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் உட்பட ஈரானிய ஆதரவுடைய இயக்கங்களை இஸ்ரேல் பலமுறை வேரறுக்க முயற்சித்துள்ளது. ஆனால் இம்முறை ஜெனின் அகதிகள் முகாமை கைப்பற்றி ஆக்கிரமிக்கும் நோக்கம் கொண்டது போன்ற தோற்றத்தை இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை காட்டுகிறது. பாலஸ்தீனியர்கள் வீடுகளை அழிப்பதன் மூலம், அவர்கள் அங்கு தங்க முடியாதபடி செய்வதன் மூலமும் மக்களை நிரந்தரமாக இடம்பெயர்த்துவதுதான் உண்மையான நோக்கமாக தோன்றுவதாக பலர் கூறியுள்ளனர். இஸ்ரேல் முகாம்களையும் முகாம்களின் நினைவையும் அழிக்க விரும்புகிறது என்று 85 வயதான ஹசன் அல் காதீப் கூறினார். இஸ்ரேலிய நடவடிக்கையின் போது தனது வீடு மற்றும் அனைத்து உடைமைகளையும் கைவிடுவதற்கு முன்பு 20 குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் ஜெனின் முகாமில் வாழ்ந்தவர். ஏற்கனவே இஸ்ரேல் முக்கிய பாலஸ்தீனிய நிவாரண நிறுவனமான UNRWA குறைமதிப்புக்குட்படுத்த தாக்குதல் செய்துள்ளது. கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அதன் முன்னாள் தலைமையகத்தில் இருந்து அதை தடை செய்து ஜெனின் நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவிட்டது. UNRWA செய்தி தொடர்பாளர் ஜூலிய டூமா கூறிய போது, இஸ்ரேல் அரசின் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. முகாம்களுக்கு வெளியேயும் ஏராளமான இடப்பெயர்வுகள் இருப்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறினார். அகதிகள் அவர்களின் உடல் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் பாதுகாக்கப்பட்ட அந்தஸ்தை அனுபவித்தனர். பாலஸ்தீனிய அகதிகளின் நிரந்தர அடையாளங்களான இந்த முகாம்கள் பல தசாப்தங்களாக நீடித்த மோதலின் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் இதுபோல குறிவைக்கப்பட்டதில்லை. கடந்த இராணுவ நடவடிக்கைகளில் முகாம்களை நிரந்தரமாக அகற்றுவதிலிருந்து இஸ்ரேல் எப்போதும் பின்வாங்கியது. நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் மேற்கு கரையில் நடக்கும் இராணுவ நடவடிக்கைக்கு பாலஸ்தீனிய இயக்கங்களை எதிர்த்து போரிடுவதை விட பெரிய அளவிலான நோக்கம் இல்லை என்று மறுத்தார். ஆனால் பல பாலஸ்தீனியர்கள் இதை வேறொரு விபரீதமாக பார்க்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் சொத்து மேம்பாட்டு திட்டத்திற்கு வழிவகுக்க பாலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தின் எதிரொலியாகவே இதை பார்க்கிறார்கள். டிரம்பின் திட்டம் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. பாலஸ்தீனிய ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸின் செய்தி தொடர்பாளர் நபீல் அபு ருடைனே, மேற்கு கரையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை காசாவில் பயன்படுத்தப்பட்ட தந்திரோபாயங்களை மீண்டும் செய்வதாக தோன்றுகிறது. அங்கு இஸ்ரேலிய துருப்புக்கள் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை முறையாக இடம்பெயர்த்தன. மேற்கு கரை நகரங்கள் மீது நடத்தும் ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிய அரசை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் என்றார். இஸ்ரேலிய ராணுவம் கடந்த மாதம் தீவிர தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரை முழுவதும் இடம்பெயர்ந்துள்ளனர்.
காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஜனவரி 19ஆம் தேதி நடைமுறைக்கு வந்து சிறிது நேரத்திலேயே இந்த நடவடிக்கை தொடங்கியது. அங்கு ஜெனின் அகதிகள் முகாமுக்கு 2 பெரிய கவச புல்டோசர்கள் முழக்கமிட்டதை காண மக்கள் கூட்டம் ஒன்று கூடியது. 3 இஸ்ரேலிய டேங்குகளுக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்க கவச புல்டோசர்கள் சில கட்டடங்களின் பகுதிகளை இடித்தபடி முன்னேறின. முகாமின் நுழைவாயில் ஒன்றின் சூரியன் மறையும் நேரத்தில் மொஹாமட் என்று மட்டும் தனது பெயரை கூறிய இளைஞன், என் கண்களால் ஒரு டேங்கை பார்ப்பது இதுவே முதல் தடவை என்று மற்றொரு இளைஞரிடம் கூறினார். அவருக்கு முன் 2 பெரிய புல்டோசர்கள் முன்னோக்கி சத்தமிட்டு அவற்றின் அடியில் உள்ள சாலையை அழித்தன. வாரக்கணக்கான இடைவிடாத தாக்குதல்களுக்கு பின்னர் கிட்டத்தட்ட காலி செய்யப்பட்ட அகதிகள் முகாம் இன்னும் ஒரு இராணுவ ஊடுருவலுக்கு தயாராகி கொண்டிருந்தது. இரண்டாவது இன்டிஃபாடாவின் உச்சத்தில் 2003ஆம் ஆண்டு ஜெனின் அகதிகள் முகாமில் பிறந்த முஹம்மட் இதற்கு முன்னர் இராணுவ ஊடுருவல்களை கண்டவர். ஆனால் அந்த எழுச்சி தொடங்கிய 2002ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலிய டேங்குகள் ஜெனின் தெருக்களில் காணப்படவில்லை. மேலும் இஸ்ரேலியர்கள் இம்முறை நீண்ட காலம் மேற்கு கரையில் ஆக்கிரமித்து தங்கியிருக்க திட்டமிடுவது போல் தெரிகிறது. முகாமின் நுழைவாயில் ஒன்றில் அருகே உள்ள ஹைஃபா தெருவில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் குழுவில் அகமட் நின்றார். கனரக இயந்திரங்கள் அதன் வேலையை தொடர்ந்ததால் அவர்கள் தங்குவது எளிதானது அல்ல. 1 மணி நேரத்திற்கு மேலாக ஹைஃபா தெருவில் புல்டோசர்கள் ரவுண்டானாவை உடைத்த போது செய்தியாளர்கள், உள்ளூர்வாசிகள் மற்றும் அருகில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ ஜீப்பில் இருந்தவர்கள் அமைதியாக கவனித்தனர். இடிபாடுகளின் கடைசி துண்டுகள் புல்டோசர்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட பின்னர் மெர்காவா டேங்குகளின் இயந்திரங்கள் சத்தமிட்டன. மேலும் கவச வாகனங்கள் நகரத்திற்குள் முன்னேற தொடங்கின. அருகில் நின்ற ஒரு நபரிடம் உடனடி எதிர்ப்பை எதிர்பார்க்கிறீர்களா என்று ஒரு செய்தியாளர் கேட்டபோது தலையை ஆட்டிய அந்த நபர், நான் அப்படி நினைக்கவில்லை, முகாமில் எவரும் இல்லை என்றார். இருந்த போதிலும் டேங்குகள் அகதிகள் முகாமை நோக்கி முன்னேறிய போது ஒரு வழக்கமான காட்சி தென்பட்டது. பாலஸ்தீனிய இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் கற்களை தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லாமல் அவர்களை நெருங்கி வந்து டேங்குகளின் மீது கற்களை வீசினார்கள். பதிலுக்கு ஒரு டேங்கின் ஆபரேட்டர் அதன் பீரங்கியின் முனையை நேரடியாக செய்தியாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் கூட்டத்தை நோக்கி திருப்பினார். சில நிமிடங்களுக்கு பின்னர் கண்ணீர் புகை குண்டுகளால் நிரப்பப்பட்ட காற்று திரண்டிருந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் கலைத்தது. இஸ்ரேல் 2022ஆம் ஆண்டு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தினசரி சோதனைகளை நடத்தி வருகிறது. ஆயுதம் ஏந்திய பாலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கங்களை பலவீனப்படுத்துவதே அதன் நோக்கமாக இருந்தது. 2023 அக்டோபரில் காசா போர் தொடங்கியதிலிருந்து ஹெலிகாப்டர்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் இப்போது டேங்குகளை பயன்படுத்தி மேற்கு கரையில் தாக்குதல் சக்தியை இஸ்ரேல் அதிகரித்துள்ளது. ஜெனின் அகதிகள் முகாமில் இந்த சமீபகால தாக்குதல்கள் ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் இஸ்ரேலிய படைகள் இன்னமும் ஜெனின் அகதிகள் முகாமில் தங்கவில்லை. கபாட்டியா மற்றும் துல்கரோம் உட்பட மற்ற இடங்களில் தான் தங்கியுள்ளன. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறிய போது, வரும் ஆண்டுகளில் அளிக்கப்பட்ட முகாம்களை துருப்புக்கள் நீண்ட காலம் தங்குவதற்கு தயார்படுத்துமாறு இராணுவத்திற்கு அறிவுறுத்தியதாக கூறினார். அது குடியிருப்பாளர்கள் திரும்பி வருவதை தடுக்கவும் தீவிரவாதம் மீண்டும் வளர்வதை நிறுத்தவும் செய்யப்படும் ஏற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். முகாமுக்குள் டேங்குகள் மறைவதை பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒரு நபர் சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்திருந்தார். எனக்கு இப்போது தங்குவதற்கு ஒரு வீடு உள்ளது, ஆனால் பலருக்கு இன்று இரவு தூங்குவதற்கு இடமில்லை என்றார் அவர். பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் வேலை முகமை UNRWA-யின் கூற்றுப்படி 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரையில் உள்ள அவர்களது வீடுகளில் இருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேலிய படைகள் அவர்களை திரும்ப அனுமதிக்க மறுத்து வருகின்றன. ஜெனினின் உள்ள அகதிகள் முகாமின் மீதான முற்றுகை பல வாரங்களாக நடந்தன. ஆரம்பத்தில் பாலஸ்தீனிய ஆணையத்தின் படைகளும் பின்னர் இஸ்ரேலிய இராணுவமும் முற்றுகையிட்டு அகதிகள் முகாமின் குடியிருப்பாளர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். முகாமுக்கு தண்ணீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பல குடும்பங்கள் திடீரென்று வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு ஜெனினின் அளிக்கப்பட்ட சேறு நிரம்பிய தெருக்கள் மக்கள் சாரி சாரியாக வெளியேறினர். முகாமின் நுழைவாயில் ஒன்றில் கூடி நின்று அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்ல காத்திருந்தனர். ஆனால் அவை வெற்றி பெறவில்லை. அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்தித்த இஸ்ரேலிய துருப்புக்கள் முகாமின் தெருக்களை அழித்து அவர்கள் ஏற்படுத்திய இடுபாடுகளை பயன்படுத்தி அமைத்த சோதனை சாவடிகள் வழியாக செல்வதை தடுத்தனர். நாங்கள் இன்று திரும்பி வரலாம் என்று ஒரு இராணுவ அதிகாரி நேற்று எங்களிடம் கூறினார். ஆனால் இப்போது அவர் எங்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார் என்று சிலர் கூறினார்கள். குறுகலான சேரும் சகதியுமான தெருக்களில் நிரம்பிய இடிபாடுகளை கடந்து முகாமுக்குள் செல்லும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டாம் என்று குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கப்பட்டனர். அவர்களை அச்சுறுத்தும் ஒரு சொல் ஸ்னைப்பர்கள். தொலைவில் கட்டிட மறைவுகளில் இருந்து துப்பாக்கியால் சுடப்படக்கூடிய அபாயம்.
இஸ்ரேலிய படைகள் அங்கு முதல் நாள் 10 பேரை சுட்டுக் கொன்றது என்று கூறுகிறார்கள். சுடப்பட்டவர்கள் ஆயுதமேந்திய இயக்கத்தினரா அல்லது பொதுமக்களா என்ற தகவல் வெளியாகவில்லை.